ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ அதில் வந்து டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகளில் இன்னொரு மாடல் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம் பிடிச்சிருந்தது தான் சம்மோட லாஸ்ட்டில் வந்து லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சம் பார்ப்போம். சம் வந்து பெருசுன்றனால நான் வந்து லைன்ஸில் போட்டுறேன். இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுவோம். எ பிளாக் அண்ட் புள்ளி சிஸ்டம் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு பிளாக்கும் புள்ளியும் பேஸ் பண்ணி ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிலோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் kinetic friction between the block and the plane is 0.25. ஸோ இந்த பிளாக்குக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கும் உள்ள கைனடிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா 0.25 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி த புள்ளி இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ். அந்த புள்ளியில் ஃப்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது, இப்போ ஸ்மூத் புள்ளி. ஸோ ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பிளாக். ஸோ இந்த பிளாக்கோட ஆக்சிலரேஷன் ஏ என்னன்றதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ட் டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டென்ஷன், ஓவரால் டென்ஷன் வந்து எவ்வளோன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்மளுக்கு சொல்லலை. when the system is just related, also find the time required for 200 kg block to come down by 2 meter. ஸோ இந்த பிளாக் வந்து கீழே 2 மீட்டர் நகர்ந்து வரணும் அப்படின்னா அதுக்கு எடுக்கிற டைம் எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பிளாக் ஏ பார்த்தீங்கன்னா 180 kg கொடுத்துருக்காங்க. பிளாக் பி பார்த்தீங்கன்னா 200 kg கொடுத்துருக்காங்க. இப்போ 200 kg வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது புள்ளியும் ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லைன்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த லோடு 180 kgயை மேலே தூக்கிட்டு வருது. ஸோ மோஷன் வந்து மேல் பக்கமாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்னா, ஸோ இதை வந்து ஈக்குலிபிரியம் சம் ஃபார்மேட்டில் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 30 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஏ பிளாக் இங்கே இருக்குது. இந்த ஏ பிளாக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 180 கிலோகிராம். ஓகேங்களா? ஸோ கேஜியில் இருக்குது, நம்ம நியூட்டனில் மாற்றுறதுக்காக இன்டூ 9.81 போடுறோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர்றது ஸோ 1765.8 நியூட்டன். இப்போ லோடு கீழே பக்கமாக வருது அப்படின்னா அந்த லோடோட ரியாக்ஷன் ஆர்ஏ, ரியாக்ஷன் பிளாக் ஏ. அப்போது இந்த பக்கம் தான் மோஷன் இருக்குது. ஸோ மோஷன் இருக்க பக்கம் டென்ஷன் இருக்குது. ஸோ டென்ஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியாக்ஷன், ஸோ மியூ இன்டூ ஆர்ஏ. ஓகேங்களா? ஸோ இதை நம்மளோட ஃபார்மேட்டில் ஆக்சிஸாக மாற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிறது டி, இங்கே மேலே இருக்கிறது ஆர்ஏ, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மியூ ஆர்ஏ. ஸோ இங்கே 30 டிகிரியில் நம்மளுக்கு வந்த லோடு வந்து 1765.8 நியூட்டன். ஸோ இது ஆங்குலர் பேசிஸில் பிரிக்கிறோம். ஸோ ஆங்குலர் பேசிஸில் பிரித்தோம் அப்படின்னா மேலே ஆர்ஏ டி. ஸோ மியூவோட வேல்யூ 0.25 ஆர்ஏ. நெக்ஸ்ட்டு லோடு. இந்த லோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 60 டிகிரி இருக்கா, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி பிரிச்சுக்கிறோம். பிரிக்கும்போது ஸோ 1765.8 காஸ் 60, கீழே பார்த்தீங்கன்னா 1765.8 சைன் 60 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வச்சு தான் நம்ம இப்போ சம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பிளாக் ஏ மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பிளாக் பி வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பிளாக் ஏ வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் எஃப்ஒய் ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ சிக்மா ஆஃப் எஃப்ஒய், ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, ஆர்ஏ மைனஸ் 1765.8 சைன் 60. இது எப்படி மைனஸில் மாறுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆக்சிஸ் படி மேலே இருக்க இது ஒய், இது ஒய் டேஷ். ஒய் டேஷ்னாவே இது மைனஸில் வரும், இது ப்ளஸில் வரும். இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷு. அப்போ இது ப்ளஸில் இருக்கும், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் இந்த பக்கம் இருக்கிறதுலாம் மைனஸில் வரும். ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ ஆர்ஏவோட வேல்யூ என்ன, ஆர்ஏ ஈக்குவல் டு மைனஸில் இருக்க இது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸில் மாறுது. அப்போ 1765.8 சைன் 60. இப்போ சைன் 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1765.8 இன்ட்டு சைன் 60யோட வேல்யூ 0.866. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1529.182 நியூட்டன். ஆர்ஏவோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது அந்த வேல்யூ பாருங்கள், இந்த இடத்துல ஆர்ஏன்ற வேல்யூவில்
நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போது சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ். ஸோ எஃப்எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த டென்ஷன் வந்து எதனால் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோடை மூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டென்ஷன் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அப்போது இந்த மாஸை அங்கேருந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போது மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன், அதாவது நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்கல. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம ஆல்ரெடி இருக்கிற இன்னொரு லோடுனால என்ன இருக்குது, நம்ம கொடுத்துருக்க லோடுனால என்ன இருக்குன்னா அது வெளியே வந்திருக்கு. ஓகே, ஃபிக்ஸ்டு லோடு, ஒரு நம்ம எதுவும் வந்து புல் பண்ணல அங்கிறது. ஓகேங்களா? அப்போ அதனால் வந்து மூவ் ஆகல. இங்கே மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ எஃப்எக்ஸோடது பார்த்தீங்கன்னா, ஸோ டி மைனஸ், ஸோ இந்த பக்கம் பாசிட்டிவ் இருக்கிறது டி இருக்குது, டிக்கு ஆப்போசிட்டில் மைனஸில் இருக்கிறது 0.25 RA minus 1765.8 cos 60 degree ஈக்குவல் டு மாஸ் பார்த்தீங்கன்னா 180. அப்போ 180னா நம்மளுக்கு என்ன வருங்க, 180 இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ நம்மளுக்கு இங்கே மாஸ் தான் கேட்டிருக்காங்க, வெயிட் கேட்கல. நம்மளுக்கு இங்கே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ன்றனால தான் நம்ம கிராவிட்டியோட பண்ணி அந்த வெயிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். வெயிட் வச்சு போடுறோம். இங்கே கேட்குறது நம்மளுக்கு மாசுன்றதுனால டேரெக்டாக அதோட 180 kg வந்து மாஸாக தான் இங்கே கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மாசு தான் நம்ம இங்கே வந்து போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டி மைனஸ் 0.25 இன்ட்டு ஆரியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆரியோட வேல்யூ 1529.182 மைனஸ் 1765.8 காஸ் 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 ஈக்குவல் டு 180A. ஸோ நெக்ஸ்ட்டு டி மைனஸ் 0.25 இன்ட்டு இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 382.295 மைனஸ் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 882.9 ஈக்குவல் டு 180A. ஸோ இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போது டி மைனஸ் 1265.195 ஈக்குவல் டு 180A. அப்போ டீயோட வேல்யூ டி ஈக்குவல் டு 180A ப்ளஸ் 1265.195. ஸோ மைனஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம பார்ப்போம். ஈக்குவேஷன் 2 பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன் இது ஈக்குவேஷன் 1னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் முடிச்சு, ஏ பிளாக் முடிச்சு, இப்போ பி பிளாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பி பிளாக்கை போட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும், நான் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் நான் அப்படியே விட்டுருக்கேன். இப்போது செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்டாக கொடுத்துருக்கிறது பிளாக் பி. ஸோ பிளாக் பியோட வெயிட்டு மேலே இருக்கிறது டென்ஷன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வெயிட் கிடையாது, இது மாஸ். ஸோ மாஸ் தான் 200 kg. அப்போ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, அதுதான் வந்து வெயிட்டு. அப்போ இன்ட்டு 9.81. அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1962 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ வெயிட் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இப்போது இந்த பிளாக் வந்து வெயிட்னால டைரெக்டாக கீழே வந்து விழுது. அப்போது அந்த பிளாக் வந்து வெயிட்ன்றது பாசிட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ டபிள்யூன்றது நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபோர்ஸு. ஸோ இங்கே டென்ஷன்றது அந்த பிளாக் கீழே விழாமல் தூக்கி பிடிக்குது. அப்போது நெகட்டிவ் ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து நம்மளுக்கு அதை எடுத்துகிட்டு போகுது. அப்போது Pன்றது வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை நடக்காமல் அது தடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாக் வந்து கீழ் நோக்கி வர்றது தான் ஃபோர்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ Fy ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ சிக்மா ஆஃப் ஒய், ஸோ இப்போ அந்த லோடு வந்து கீழ் நோக்கி நம்மளுக்கு வருது. ஸோ அந்த வர லோடு 1962 மைனஸ் டென்ஷன் வந்து அதை கீழே விழாமல் பிடிச்சிக்குது. அப்போது டி ஈக்குவல் டு மாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200
ஏ. சரிங்களா? ஸோ இப்போது டி மைனஸில் இருக்குது. அப்போ டி அந்த பக்கம் போனால் இந்த 200 ஏ வந்து இந்த பக்கம் வரும். அப்போது 1962 ப்ளஸ் 200 ஏ. ஸோ இது ரெண்டும் ஒரு அதோட இடத்த இன்டர்சேஞ்ச் பண்ணுது. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கிற 200 ஏ இந்த பக்கம் வந்தது அப்படின்னா இது மைனஸில் மாறுது. இங்கே மைனஸில் இருக்க டி அந்த பக்கம் போகும்போது ஈக்குவல் அந்த போகும்போது ப்ளஸ் டியாக மாறுது. இது ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? இப்போது ஈக்குவேட் ஈக்குவேஷன் 1 and 2. அப்போது 1 ஈக்குவல் டு 2ன்னு போடுறோம். அப்போ டி ஈக்குவல் டு டி. ஸோ ஃபஸ்ட்டு டி நம்மளுக்கு என்ன வந்தது? 180A ப்ளஸ் 1265.195 ஈக்குவல் டு 1962. ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம போடுறோம். 1962 மைனஸ் 200 மைனஸ் 200A. ஓகேங்களா? இப்போ மைனஸில் இருக்க 200A வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வருது. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுது. ஸோ இது ப்ளஸில் இருக்க அந்த பக்கம் போகும்போது மைனஸு, அந்த மைனஸில் இருக்க இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸு. அப்போது 180A ப்ளஸ் 200A ஈக்குவல் டு 1962 மைனஸ் 1265.195. ஸோ இது ரெண்டும் பண்ணோம்னா 380A ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 696.805. அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். அப்போ 696.805 டிவைடு பை 380. அப்போ ஏவோட ஆக்சிலரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.833 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ஆக்சிலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி. ஸோ டியோட வேல்யூ வந்து இந்த ஏவோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 or 2. நான் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1962 மைனஸ் 200 இன்ட்டு 1.833 ஈக்குவல் டு டி. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 366 minus 1962 equal to t. அப்போ t ஓட வேல்யூ இதில் வந்து போச்சுன்னா 4 5 9 நியூட்டன். ஸோ t ஓட வேல்யூ 1595.4 நியூட்டன். ஸோ இப்போ டீயும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டைம் டேக்கன். ஓகேங்களா? ஸோ டைம் டேக்கன் ஃபார் த ஜாப். ஸோ டைம் டேக்கன் எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ டைம் டேக்கன் தனியாக வந்து நான் போடுறேன். இந்த போர்டில் இருக்கிறது வரைக்கும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ஃபார்முலா S equal to ut plus 1/2 at ஸ்கொயர். ஸோ இங்கே வெலாசிட்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஸோ வெலாசிட்டி வந்து இங்கே 0. அப்போது யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 மீட்டர் பர் செகண்ட். அப்போ ஆப்வியஸாக 0 இன்ட்டு டி ப்ளஸ் 1/2 ஆக்சிலரேஷன் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ ஆக்சிலரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.833 டி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்ஸோட வேல்யூ வந்து 2 மீட்டர்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 2ன்னு போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிவைடில் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வருது. அப்போ வரும்போது 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு இந்த 0.0 ப்ளஸ் 1.833 டி ஸ்கொயர்.
அப்போ 2 2 சார் 4 ஈக்குவல் டு 1.833 டி ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டா 4 டிவைட் பை 1.833 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.182 வருது டி ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா ரூட் ஆஃப் 2.182 ஈக்குவல் டு டி. அப்போது டைம் டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 1.477 செகண்ட்ஸ். ஸோ ரூட் ஆஃப் 2.182 வந்து 1.477 செகண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதுதான் டீயோட வேல்யூ. அப்போது டைம் டேக்கன் டு டவுன் ஃபார் 2 மீட்டர். ஸோ 2 மீட்டருக்கு டைமையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் acceleration A equal to 1.833 meter per second square. So next tension. So tension வந்து 1595.4 Newton. ஸோ அந்த ரோப்போட டென்ஷனும் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து டைம் டேக்கன் ஃபார் 2 மீட்டர்ஸ். அது பார்த்தீங்கன்னா 1.477 செகண்ட்ஸில் அந்த 2 மீட்டரை டவுன் வந்துடும் அந்த பிளாக் பி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.